الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: قد أفلح من أسلم ورزق كفافا وقنعه الله بما آتاه. رواه مسلم. صدق رسول الله صلى الله عليه وسلم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து பாதுகாக்கக்கூடிய அல்லாஹு தஆலாவுக்கே சொந்தமானதாகும். ஸலாத் என்ற கருணையும் சலாம் என்ற ஈடேற்றமும் எங்களுடைய தலைவர் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இந்த உலகத்தில் மனிதன் எந்த அளவு உயர்ந்தாலும் அறிவால, பணத்தால, வசதி வாய்ப்புகளால, ஆட்சி அதிகாரங்களால முழு உலக ஆட்சி ஒருத்தனுக்கு இருந்தாலும் அவனுக்கிட்ட ஈமான், இஸ்லாம், கலிமா, அமல் இல்லைன்னா அவன் நஷ்டவாளி என்பதாகத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. காலத்தை படைச்சது அல்லாஹ், அவன் தான் காலத்தின் மீது சத்தியம் செய்கிறான். படைச்சவனுக்கு வேண்டிய ஒன்றில் சத்தியம் செய்யணும். ஆனால் நாங்கள் அல் ஹாலிக் யக்ஸிமு பிமா ஷாஅ மின் ஹல்கிஹி வல் மக்லூக் லா யம்பகி லஹு அன் யக்ஸிம இல்லா பில் ஹாலிக். படைத்தவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. காலத்தை படைச்சவனும் அவன்தான், வானத்தை படைச்சதும் அவன்தான், சூரியன் சந்திரனை படைச்சதும் அவன்தான், இந்த சகலதையும் படைச்சவன் அவன். அதனால் அவனுக்கு இந்த அவனால் படைக்கப்பட்ட இந்த எந்த வஸ்துவின் மீது அவனுக்கு சத்தியம் செய்யணும், அவனுடைய விருப்பம். ஆனால் படைக்கப்பட்ட நாங்கள் மனிதர்கள் சத்தியம் செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வின் மீது மட்டும்தான் சத்தியம் செய்யும். வேற யாரின் மீதும், வேற உம்மா மீது சத்தியமாக, வாப்பாவு மீது சத்தியமாக என்று இப்படியாக அந்த எந்த சத்தியமும் செய்யக்கூடாது. எனவே அந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல பல பல முக்கியமான விஷயங்களை சொல்றதுக்கு முன்னால சத்தியம் செஞ்சு சொல்றான். அல்லாஹ் சத்தியம் செஞ்சு சொல்லணும்னு தேவையே இல்லை. அவன் பேச்சுக்கு சத்தியம் எங்க தேவைண்டா சந்தேகமான இடத்துக்கு தான் சத்தியம் செய்யும். சந்தேகமா இருந்தா தான் நான் சத்தியமா சொல்றேன் என்று சொல்லணும். இல்லைண்டா யார்கிட்ட பேச்சில் சந்தேகமே இல்லையோ அவர் சத்தியம் செய்ய வேண்டிய தேவையே இல்லை. இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில விஷயங்களை சொல்லக்கூடிய நேரத்தில் சத்தியம் செய்கிறார் பல வஸ்துக்களின் மீது. உதாரணத்துக்கு சூரத்து ஷம்ஸ் எடுத்தா, والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها والليل إذا يغشاها والسماء وما بناها والأرض وما طحاها ونفس وما سواها فألهمها فجورها وتقواها قد أفلح من زكاها وقد خاب من دساها.
இந்த சூரத்து ஷம்ஸ்ல 7 வஸ்துக்களின் மீது சத்தியம் செய்கிறார். எல்லாம் பெரிய படைப்புகள், அல்லாஹ்வால படைக்கப்பட்ட. முதலாவது சூரியன், சந்திரன், சூரியன், சந்திரன், இரவு, பகல், வானம், பூமி, ஒவ்வொரு உள்ளங்கள், ஒவ்வொரு ஆத்மாக்களின் மீது சத்தியமா. 7 மீது சத்தியம் செஞ்சு சொல்லக்கூடிய விஷயம் எவ்வளவு முக்கியமான விஷயமா இருக்கு. என்ன சொல்றான் தெரியுமா? இந்த 7க்கு பின்னால கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, யார் இந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி கொண்டாங்களோ நிச்சயமாக வெற்றி பெற்றுட்டார். வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா, யார் இந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி கொள்ளையிலையோ அவன் நஷ்டவாளியா போனான். உள்ளம் தான் அடிப்படை. இந்த கல்பு வெளிச்சமாவிட்டேண்டா வாழ்க்கையே வெளிச்சமாவிடும். உலகம், ஆகிரம் எல்லாமே வெளிச்சமாக அமைஞ்சிடும். பிரச்சனை இருக்கு இங்கே தான். கைய கால உசுப்பி அமல் செய்யறது கஷ்டம் இல்லை. 100 ரக்காத் தொலை சொன்னா நாங்கள் எல்லாம் பிளான் பண்ணி ஒரு முடிவு எடுத்துட்டோம்னா 100 ரக்காத் தொழுதுறேன். தேவையான 1000 ரக்காத்தும் தொலையிடும். முழு குர்ஆன் ஓதவனும் ஓதி முடிச்சிடேனும். 10,000 ஜிக்ர் செய்யணும், எல்லாரும் சேர்ந்து செஞ்சு முடிச்சிடேனும். விடிய விடிய அமல் செய்யணும், செய்யணும். கைய கால உசுப்பி நோம்பு பிடிக்கணும், வேண்டியமாய் பிடிக்கணும். கஷ்டங்களோட கஷ்டங்கள் இருக்கு, அது பெரிய கஷ்டம் இல்லை. ஆகப்பெரிய கஷ்டம் என்ன தெரியுமா? இந்த உள்ளத்தை விட்டு கொடுக்கிறது, மன்னிக்கிறது, பணிஞ்சு போறது, பெருமையிலிருந்து பாதுகாத்துக் கொள்றது, பொறாமையிலிருந்து பாதுகாத்துக் கொள்றது, நயவஞ்சகத்தனத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்றது. இந்த மாதிரி நிறைய நோய்கள் இருக்கு, உள்ளத்துடைய நோய்கள். அதுக்கு சொல்றது அம்ராதுல் குலூப், உள்ளத்துடைய நோய்கள். அந்த நோய்க்கு தான் மருந்து செய்யும். அதுல தான் நானும் நீங்களும் கூடுதலான கவனம் செலுத்தும். அந்த நோய்கள் இருந்தா சொர்க்கம் போகல. உதாரணத்துக்கு சொல்ல போனா பெருமை, மன் கான ஃபீ கல்பி ஹப்பத்து ஹர்தலின் மினல் கிப்ர் லா யத்குலுல் ஜன்னah. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சொர்க்கம் போகலாது எவன் உள்ளத்துல ஒரு சிறிய அளவு பெருமை இருந்தாலும் அவன் சொர்க்கம் போகலாண்டா. பெருமை பயங்கரமான சாமனம். அல் கிப்ரியா உரிதாஇ வல் ஆதமத்து இசாரி ஃபமன் நாஸஅனி வாஹித மின்ஹுமா அத்கல்துஹு அன்-நார். அல்லாஹ் சொல்றான், பெருமை என்றது என்ற போர்வை, கண்ணியம் என்றது அது என்னுடைய சாரம். இதுல எவனாவது கை அடிச்சா, இந்த விஷயத்தை யாராவது என்னோட போட்டி போட்டாங்கன்னா அவனை நரகத்துக்கு தள்ளுவேன். பெருமைக்குரியவன் அவன். எங்களுக்கு என்ன பெருமை மேலான சார்? மூக்கால வடியுது, கண்ணால வடியுது, காதால வடியுது, வாயால வடியுது, முன்பின் துவாரத்தால வெளியாகுது, எல்லாம் நாத்தந்தான். இவர் சும்மா நெஞ்ச முன்னுக்கு போட்டுக்கொண்டு போறாரு. பெரிய ஒரு வாகனத்துல ஏறக்குள்ள பெருமை வந்துடுது. ஒரு பெரிய வீடை கட்டி அதுல முன்னுக்கு நிக்கிறார் பெருமையோட. எந்த அளவுனா இடுப்புல கையை குத்தி கொண்டு நிக்கவான்னு சொல்லி ஹதீஸ்ல வந்து 2 கையையும் இடுப்புல கையை குத்தி கொண்டு நிக்கிறதுக்கிறே அது பெருமையின் அடையாளம். அதனால எது பெருமையின் அடையாளமோ அதையும் செய்யாதீங்க. கால் வருத்தமா இருக்கேடா காலுக்கு மேல காலை போட்டு இருக்கிறார், வேற விஷயம். பெருமைக்காக காலுக்கு மேல காலை போட்டு கொண்டு இருக்கிறது. சில ஆக்ஷன் வலிக்கு தான் எங்களுக்கு உங்களுக்கு தெரியுமே. அவரோட நட, அவரோட பார்வை, அவரோட பேச்சு, அது பெருமையை வெளிப்படுத்து. சிலவங்கட அல்லாஹ் எல்லோரையும் பாதுகாப்பானா. பெருமைக்குரியவன் அல்லாஹ் தான். எங்களால் என்ன ஏலும்? குந்தினா எலும்பே இல்லாது. படுத்தவர் எலும்பாம அப்படியே படுத்துடுறார். இந்த உடல் உறுப்புகள், நாடி, நரம்புகள் ஃபுல் எல்லாமே அவனோட கண்ட்ரோல்ல தான். சும்மா தடமாறி வேலை இல்லை, எல்லாம் அவன கையில. அதனால தான் நபியுடைய துஆ, அல்லாஹும்ம இன்ன குலூபனா வ நவாசியனா வ ஜவாரிஹனா பியதிக் லன் துமல்லிகனா மின்ஹா ஷைஆ فإذا فعلت ذلك بنا فكن أنت ولينا واهدنا إلى سواء السبيل. நபி இப்படி துஆ கேட்டீங்க, யா அல்லாஹ் எங்களோட உள்ளங்கள், எங்களோட நெற்றி முடிகள், எங்களோட உறுப்புகள், இந்த உடல்ல இருக்கிற எல்லா உறுப்புகளும்
பியதிக் உண்ட கையில தான் இருக்கு, உண்ட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. லன் துமல்லிகனா மின்ஹா ஷைஆ, இதுல எதுவுமே எனக்கு சொந்தம் இல்லை. ஃபைதா ஃபஅல்த ذلك பினா, நீ என்னைய கொண்டு ஏதாவது ஒரு வேலையை செய்யறதா இருந்தா ஃபகுன் அன்த வலியனா, நீயே பொறுப்பா இருந்திரியா அல்லாஹ். என்னையால் ஒன்றும் செய்ய இயலாது, என்னையால் ஒன்றும் இயலாது. நான் ஜீரோ நினைச்சு கொண்டிருக்கிறாங்க சிலவங்க, அவங்க ஹீரோ. என்னையால் ஒன்றுமே இயலாது, உன்னால தான் எல்லாம் மேலும். நீ என்னையால ஏதாவது ஒரு வேலையை செய்யறதா இருந்தா நீயே பொறுப்பா இருந்து அந்த வேலையை செய்யறதுக்குள்ள வழியை காட்டித்தான் அந்த வேலையை செஞ்சு வை. எப்படி துவா? இந்த துவாக்களை பாடமாக்கணும். போனை வச்சு இருக்கிற எல்லா குப்பையை பார்த்து கொண்டு இருக்கிறோம். வேளாண் சொல்ல தேவையான துவாக்களை உலமாக்கள் இருக்கிறாங்க. ஹசரத் இன்னைக்கு ஜும்மால சொன்ன அந்த துவாவை கொஞ்சம் சின்னொரு ரெக்கார்ட் பண்ணினீங்கன்னா அதை எனக்கு பாடமாகிக்கொள்ளு. ஏழுமா இல்லவா? சின்ன விஷயம், யாரும் சொல்லி தராமிக்க மாட்டாங்க, பெரிய நன்மை. அந்த துவா இன்னும் 4 பேருக்கு நீங்க சொல்லி கொடுத்தா அவர் உதவல, அதுடைய நன்மை உங்களுக்கு கிடைக்கும். இப்படி நன்மைகள் சம்பாதிக்க நிறைய லேசான வழிகள், லேசான வழிகள். நீங்க ஒரு துவாவை பாடமாக்கிறீங்க, அதை ஒருத்தருக்கு சொல்லி கொடுத்தீங்க, அவர் இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுத்தார், 50 பேர் அந்த துவா ஓதுறாங்க, 50 பேர்ட நன்மை உங்களுக்கு கிடைக்கும். ஹதீஸ்ல அப்படித்தான் வந்து அத்தால் வலல் கைரி கஃபாயிலி, நன்மைக்கு காரணமாக இருந்தவர் நன்மையை செஞ்சவரை போல. எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹதரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்குறாங்க, உனக்கு என்ன பெருமை? உண்ட ஆரம்பத்தை பார்த்தா அவ்வலுஹு லுத்ஃபா, உண்ட ஆரம்பம் இந்திரியம், அசிங்கம், அருவருக்கக்கூடிய உண்டு. உண்ட முடிவை பார்த்தா வாஹிருஹு ஜீஃபா, உண்ட முடிவு பார்த்தா செத்த பொணம் நீ. இந்த ரெண்டுக்கும் இடையில யஹ்மிலுல் கசீஃபா, வயிற்றுல மலத்தையும் சலத்தையும் சுமந்து கொண்டு தடமாறி கொண்டிருக்கிறாய். இதுதான் உண்டாகலா. ஆரம்பம் இந்திரியம், முடிவு செத்த பொணம் மையத்து. இந்த ரெண்டுக்கும் இடையில வயிற்றுல என்ன இருக்கு? வாசமா நாற்றங்கள் தான் இருக்கு. அதனால நீ பெருமைப்படாதே, பெருமைக்குரியவன் அல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, நான் சொல்ல வந்த விஷயம், ஒரு மனிதர்கிட்ட முழு துனியா இருந்தாலும், முழு உலகம் அவன் கையில இருந்தாலும், அவன்கிட்ட ஈமான் இல்லைடா, கலிமா இல்லைடா, அமல் இல்லைடா, அவன் நஷ்டவாளி தான் குர்ஆன் சொல்லுது. வல் ஆஸ்ர், காலத்தின் மீது சத்தியம் செஞ்சு சொல்றார். காலத்தின் மீது சத்தியம் இந்த சூறால. இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், முழு மனிதர்களும் இன்னைக்கு உலகத்தை 800 கோடி, அதை விட கூட குறைய இருக்கேலும், இந்த அவ்வளவு கோடி மக்களும் நஷ்டத்துல தான் இருக்கிறார். அவங்கள்ட்ட என்ன இருந்தாலும் பிரச்சனை. யாரை தவிர? இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் வ தவாஸவ் பில் ஹக்க வ தவாஸவ் பிஸ் ஸப்ர். ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செஞ்சு மக்கியவங்களுக்கு நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லி, அதே போல மக்கியவங்களுக்கு பொறுமையை பற்றி எடுத்து சொல்லி நடந்து கொள்றாங்களே, இந்த 4 தன்மை உள்ளவங்களை தவிர அவ்வளோ பேரும் நஷ்டவாளி. அதனால தேவை அதுதான். எனக்கு தேவைட்டேன், எங்கள்கிட்ட எதுவும் இருக்கேலும் இல்லாமல் இருக்கேலும் ஒன்றும் பிரச்சனை. எனக்கு உங்களுக்கு தேவை அல்லாஹ்வுடைய பொருத்தம், அல்லாஹ்வுடைய திருப்தி, அல்லாஹ்வுடைய சந்தோஷம். இதுதான் எனக்கும் உங்களுக்கும் கட்டாயம் தேவையானது. அதுதான், அது மட்டும்தான் எங்களுக்கு துனியால, ஏண்ட உங்களோட சக்கராத்தில், ஏண்ட உங்களோட கபூரில், ஆகிரத்தில் எல்லாம் எங்களுக்கு பிரயோஜனம் அளிக்கக்கூடியது, உதவக்கூடியது. அது மட்டும்தான். இந்த அவ்வளவு கனெக்ஷனும் இல்லாமல் போயிட்டும் ரூஹு பிரியத்தோடு. எங்களை பொண்டாட்டி, புள்ள, குடும்பம், எல்லாம் கூட்டாளி, நண்பர்கள் எல்லாம் முடிச்சு. அது ஒரு அவசரமாக குளிப்பாட்டுவாங்க, கபன் செய்வாங்க, தொழிப்பாங்க, குடியில் வச்சு மண்ணை கூட்டிடுவாங்க. அந்த ஒரு பெரியார் சொல்றாரு, அதாவது நீ உலகத்துல உந்தோர் லிமன் மலக்கத் துன்யா பிஅஜ்மஇஹா ஹல் ராஹ மின்ஹா பிகைரில் குத்னி வல் கஃபனி. உலகத்தை ஆட்சி செஞ்சவங்க 4 பேர், 2 முஸ்லிம்கள் 2 காஃபிர்கள்.
முழு உலகம் அவரோட கையில். அப்படி ஆட்சி செஞ்சவங்களோட முடிவை பாருங்க. அவங்க துனியாவிலேருந்து போகக்கூடிய நேரத்தில் பஞ்சு துண்டையும் புடவு துண்டையோட தான் போனாங்க. மௌத்தாவினத்தோட மூக்கில் காதில் பஞ்ச வைக்கிறாங்க. 2 புடவு துண்டை எடுத்து சுற்றி ஆளை மண்ணை கூட்டுறாங்க. இதுதான் நடக்குது. உந்தூர் லிமன் மலக்க துன்யா பி அஜ்மைஹா, முழு உலகத்தையும் ஆட்சி செஞ்சவங்கள பாருங்க. ஆட்சி செஞ்சுட்டு போயிட்டாங்க. அவங்க போக்கில் எதோட போனாங்கடா, இதோட தான் போனாங்க. நஸீபுக மிம்மா தஜ்மஉ தஹ்ர குல்லஹு ரிதாஅனி துல்வா ஃபீஹிமா வஹனூது. நீ இரவு பகலாக ஓடிக்கொண்டே இருக்கிறாய். சல்லி 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 என்று ஓடிக்கொண்டே இருக்கிறாய், சம்பாதிச்சு கொண்டே இருக்கிறாய். தொலை நேரம் இல்லை, இமாம் ஜமாத்துக்கு நேரம் இல்லை, ஒரு பயான கேட்க நேரம் இல்லை, ஒரு நன்மையான காரியத்தில் ஈடுபட நேரம் இல்லை, ஒரு ஹயாத்து மௌத்தில் கலந்து கொள்ள நேரம் இல்லை, கொஞ்சம் சொந்த பந்தங்களை பார்க்க போக நேரம் இல்லை, ஒரு நோயாளியை பார்க்க போக நேரம் இல்லை. சிலவங்கள்ட்ட கேட்டால் அப்படி தான் போகுது. அவங்க என்னத்தை சாதிச்சாங்கன்னு கேட்டால் சாதிச்சதும் ஒன்றும் இல்லை. 10-15 பிள்ளைகளை பெற்றுக்கொண்டு அந்த 15 பிள்ளைகளுக்கு சம்பாதிக்கணும், அதனால எனக்கு டைம் இல்லைன்னா அதையாவது யோசிக்க. அதை செஞ்சதும் இல்லை. இன்றைக்கு பிள்ளைகள் பெறுறதும் எல்லாம் மிச்சம். அப்படியே அதுவும் அதையும் வேற யோசனையோடு தான் யோசிக்கிறான். குறைஞ்சது அதையாவது செஞ்சா அந்த 15 பிள்ளைகளை பெற்று 10ஓ 15ஓ எவ்வளவோ அந்த பிள்ளைகளை பெற்று அதுக்கு படிப்பை கொடுத்து போதலை கொடுத்து நல்ல ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்து நல்ல சமுதாயத்துக்கு சேவை செய்யக்கூடிய, பாடுபடக்கூடிய, நன்மையான வேலைகளை செய்யக்கூடிய நல்ல பிள்ளைகளா உருவாக்கி விட்டாலும் குறைஞ்சது அதையாவது செஞ்சாருன்னு சொல்லு. இவருக்கு 60-70 வருஷத்துல அந்த பிள்ளைகளாலேயாவது நன்மை கபருக்கு வந்து கொண்டிருக்கு. 10 பிள்ளைகள் தொழுதா 170 ரக்காத்துல நன்மை கபருக்கு வரும். 10 பிள்ளைகளும் 17 ரக்காத் ஒரு நாளைக்கு. சுபஹ், லொஹர், அசர், மக்ரிப், இஷா 10 பிள்ளைகள் தொழுதா 17-10 170 நன்மை கபருக்கு வந்து கொண்டீங்க. கபூர்லையாவது நிம்மதியா இருக்கு. இந்த பிள்ளைகள் செய்யற எல்லா நன்மைகளும் பிள்ளைகளுக்கு கபூராலிக்கு அந்த உம்மா வாப்பாக்கு வந்து கொண்டிருக்கு. ஹதீஸ்ல வந்திருக்குது. நான் இன்றைக்கு அந்த ஹதீஸை பார்த்தேன். ஒரு வாப்பாக்கு அல்லாஹ் பெரிய ஒரு அந்தஸ்து சொர்க்கத்துல கொடுப்பானா. அந்த வாப்பா கேட்பாராம், அந்த தகப்பன், யா அல்லாஹ் இந்த அந்தஸ்து எனக்கு எதால கிடைச்சு? பி இஸ்திக்ஃபாரி வலதிக லக், உன்ட புள்ள உனக்காக பாவ மன்னிப்பு தேடினது தான், அதை கொண்டு தான் இந்த அந்தஸ்து கிடைச்சது. நாங்க துஆ ஓதுறோம், ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. யா அல்லாஹ், என் உம்மா வாப்பா என்னைய சின்ன வயசுல எப்படி என்னையோட இறக்கமா நடந்தாங்களோ அதே போல என் உம்மா வாப்பாவோட இறக்கமா நீ நடந்து போயா அல்லாஹ். என் உம்மா வாப்பாட பாவத்தை மன்னியா அல்லாஹ் என்று பிள்ளைகள் ஈந்தா தான் என் பிள்ளைகள் கேட்பாங்க. எத்தனை பிள்ளைகள் இருக்குதோ அத்தனை பிள்ளைகளும் கேட்பாங்க. அதுவும் பிள்ளைகள் மட்டும் ஈந்து சரி வராது. பிள்ளைகள் மார்க்கத்தோடு உள்ள பிள்ளைகள் ஆயிக்கணும். இல்லாட்டி பிள்ளைகளுக்கு ஒன்றுக்கும் டைம் இல்லை. பிள்ளைகள் கொண்டு போய் வாப்பா எல்டர்ஸ் ஹோம்ல போட்டுருவாங்க. இன்றைக்கு முஸ்லீம்கள்லையும் அப்படி நிலைமைகளை பார்க்கிறோம். கவலையான விஷயம். ஒரு உம்மாவை வாப்பாவை வயசுக்கு போன உம்மா வாப்பாவை பார்க்கறது எவ்வளவு பெரிய பாக்கியம். வயசுக்கு போனா கோபம் வரும், சும்மா சூடாகுவாங்க, செஞ்சதை செய்யலேடுவாங்க, செய்யாததை செஞ்சிடுவாங்க, எவ்வளவு செஞ்சாலும் செய்யலேடுவாங்க. அப்படித்தான் வயசு. நானும் தான் நீங்களும் தான். அல்லாஹ் எங்களை எல்லாருக்கும் நல்ல ஆஃபியத்தை ராகத்தை தரணும். ரசூலுல்லாஹ் இப்படியும் துவா கேட்டாங்க, தள்ளாடக்கூடிய வயசு வரைக்கும் என்னைய வச்சிடாதே. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அன் உரத்த இலா அர்ஸலில் உம்ர். மக்களோட உதவி தேவைப்படக்கூடிய அளவுக்கு என்னைய தள்ளாடக்கூடிய வயது வரைக்கும் என்னைய வச்சிடாது. நேரத்தோடு எடுத்துரு. ரசூல் கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 வயசுலேயே வீடு செய்துட்டார். 1400 வருஷத்துக்கு முந்தி. அந்த துவாவை நாங்கள் கேட்குவோம், தமிழ்லையும் கேட்கணும். யா அல்லாஹ், எனக்கு ஏலாம போற வயசு வரைக்கும் என்னைய வச்சிடாரு. அப்படி எங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில கேட்கணும். இப்போ அந்த நிலைமை வந்தா உம்மா பிள்ளைகள் நினைக்கணும், இது எனக்கு ஒரு பாக்கியம். நான் என் உம்மா அப்பாவோட நடந்து கொள்ற மாதிரி தான் என் பிள்ளைகள் என்னையோட நடந்து கொள்ளும். அதை நல்லா விளங்கி கொள்ளணும். இப்போ எங்களுக்கு ஏலும் சல்லி இருக்கு, எல்லாம் இருக்கு அல்ல, எனக்கு இந்த நிலைமை வரையிடும். ஓட்டி பாஞ்சு கொண்டு போறவரெல்லாம் தவழுவார். சின்ன பிள்ளை மாதிரி ஆகுறோம் நாங்கள் வயசுக்கு போக்கல.
எப்படி சின்ன பிள்ளையோட எலும்பி நிற்க போல கொஞ்சம் அதை பிடிச்சி இதை பிடிச்சி எலும்பி நிற்குது, அப்படியே நடந்து போகல பனிய புழுவுது. இதை மாதிரி வயசுக்கு போகல நிலைமை உருவாகுது. பலர்கள்ட நிலைமை அப்படித்தான் இருக்கு. அல்லாஹ் அப்படித்தான் வச்சே இருக்கிறான். இவன் பெருமையை அடக்கிறதுக்கு, இவன் பலகீனத்தை இவனுக்கு விளங்கப்படுத்த, இவன் எல்லாம் மேலும் போறாளே, உன்னையால எல்லாம் மேல அவன் நிலைமை இது தாங்க. நீ உதவி தேவைப்பட்டவன். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, பிள்ளைகளுக்கு தர்பியத் செஞ்சு பிள்ளைகளை நல்ல ஒழுக்கத்தோட மார்க்கத்தோட தக்குவாவோட பிள்ளைகளை படிக்க வைங்க. நீங்க பிரசிடென்ட் ஆக்குங்க, பிரச்சனை இல்லை. ஆனா பிள்ளைகிட்ட தீன் மார்க்கம் இருந்தா பிள்ளை உமா அப்பா மதிச்சு நடக்கும். அதனால வயசுக்கு போன தாய் தந்தையரை கவனிக்க கிடைக்குதுன்னா பெரிய பாக்கியம். அந்த ஒரு சம்பவம் சொல்றாங்களே, அது எப்ப நடந்துச்சு எங்க நடந்துச்சுன்றது ரெண்டாவது விஷயம். ஆனா அது உண்மையான சம்பவம். இந்தியாவில் ஒருவர் ஒரு மகன் வாப்பாவை ஒரு பெரிய கோணியில போட்டு கடலோரத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல போட போனாராம். போடக்கொள்ள வாப்பா பார்த்துட்டு சொன்னார, என்னை இங்கிலிக்கு போடாத, அங்கே கூட போய்த்து போடு. ஏன் இல்லை, நான் என்ன வாப்பா அங்கே தான் போட்டேன், ஏன் வாப்பா நான் அங்கே தான் போட்டேன், அதனால என்னையே அங்கே போடு. இதுதான் கதை. ஹதீஸ் வந்திருக்கு, கமா ததீனு துதான், நீங்க எப்படி நடந்து கொள்றீங்களோ அதை மாதிரி தான் மக்கியவங்க உங்களோட நடந்து கொள்வாங்க. நீங்க கடன் கொடுத்தா மக்கியவங்களுக்கு கடன் தருவாங்க. நீங்க ஒரு ஆத்திர அவசரத்துக்கு இன்னொருத்தர் கடன் கொடுக்கலைன்னா உங்களோட ஆத்திர அவசரத்துக்கு இன்னொருத்தர் தரமாட்டாங்க. நாங்க நடந்து கொள்றது தான் எங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்க போகுது. அதனால கண்ணியமான சகோதரர்களே, பிள்ளைகளோட விஷயம் இது அமானிதம். பிள்ளைகள் எங்கட கெட்டித்தனத்துல கிடைக்கிற இல்லை. இன்னைக்கு பிள்ளைகள் இல்லாதவங்க ஒரு பிள்ளைய பெற்றுக்கொள்ள என்ன பாடுபடுறாங்க. சுபஹானல்லாஹ். சிலவங்க சொல்றாங்க வானம் வானம் என்று அதை ஒரு வித்தியாசமா யோசிக்கிறாங்க. ஒரு தகுந்த காரணம் இல்லாமக்கிக்கொள்ள அனுமதி இல்லை. ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு டாக்டர் அட்வைஸ் பண்றார், உங்களுக்கு உங்களோட உடல் உங்களோட நிலைமை இப்படி இருக்கு, அதனால இதை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க, பெர்மனண்டாவோ அல்லது டெம்பரரியாவோ, அது வேற விஷயம். அப்படி இல்லாம சும்மா தகுந்த காரணம் இல்லாம சரியான கஷ்டம், இன்னைக்கு தின்ன குடிக்க கஷ்டம், சல்லிக்கு கஷ்டம், பொருளாதார நெருக்கடி, சாப்பாட்டுக்கு கஷ்டம், அதுக்காக வேண்டி பிள்ளையில இல்லாமக்கிறது சுத்த ஹராம். இவர் அல்லாஹ்வோட வேலையை செய்ய போறார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலா தக்துலு அவுலாதகும் خشية إملاق نحن نرزقهم وإياكم. நீங்க பொருளாதார நெருக்கடியை பயந்து பிள்ளைகளை கொலை செய்யாதீங்க. அந்த பிள்ளைகளுக்கு ரிஸ்க் கொடுக்கிறது நான், உங்களுக்கு ரிஸ்க் தரது நான். நீங்க ரஸ்ஸாக் இல்ல, நீங்க அப்துல் ரஸ்ஸாக். நான் நீங்க எல்லாரும் எங்களோட பிள்ளைகளுக்கு அப்துல் ரஸ்ஸாக், ரஸ்ஸாக்குடைய அடிமை. நாங்க ரிஸ்க் கொடுக்க இல்லை, எங்களுக்கும் அவன் தான் தானா, பிள்ளைக்கும் அவன் தான் தான். வயிற்றுல குழந்தைய உண்டாக்குறான், உருவாக்குறான், உயிரை கொடுக்குறான் உள்ளுக்கு வச்சு. அந்த தாய் மூலமாக சாப்பாடை தொப்புலால உடலுக்கு சேர்க்கிறான். யாரு செய்யறா இது? என்னையால உலையால செய்யமான வேலையா? அவனே ரிஸ்க்குள்ள ஏற்பாடு செய்யறான், அவனே வெளியாக்குறான். வெளியே வந்ததோடு தொப்புல வெட்டி விட்டுருவோம். அங்க வெளியே வந்ததோட அல்லாஹ் தாயுடைய உடல்ல இருந்து ஒரு வலியை இல்லாமக்கினோம், 2 வழியால சாப்பாடு ரெடி, பிள்ளைக்கு பால் தயார். அது அவட கெட்டித்தனத்தால பால் உருவாக்கல எந்த தாய்க்கு. அப்ப எல்லா காலத்திலையும் இருக்கும், எப்ப தேவையோ அவன் ஏற்பாடு செய்யறான். நாங்க தான் இந்த சாப்பாட்டுக்கு இவ்வளவு கவலைப்படுறோம். கோடிக்கணக்கான மிருகங்கள், ஆடு மாடு ஒட்டங்கள், காட்டுல கடல்ல எப்படி படைப்பினங்கள். சுபஹானல்லாஹ். அந்த திமிங்கல மீன் அது குட்டிக்கு கொடுக்குற பால் எத்தனையோ லிட்டர்ன்னு சொல்றாங்களே ஒரு நேரத்துல. இதுக்கெல்லாம் ரஸாக் யார்? ரப்புல் ஆலமீன். எனவே அல்லாஹ் சொல்றான், பொருளாதார நெருக்கடியை பயந்து பிள்ளைகளை கொலை செய்யாதீங்க, நாங்க தான் பிள்ளைகளுக்கு ரிஸ்க் கொடுக்குறோம், உங்களுக்கு தான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜும்மாவுடைய நேரம் சுருக்கமான நேரம் இல்லைண்டா பல விஷயங்கள் கட்டாயம் எங்களுக்கு மத்தியில் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளணும், பேசணும், கேட்கணும். இப்படி அல்லாஹ் ரசூல் குர்ஆன் ஹதீஸோட விஷயங்களை அடிக்கடி கேட்டால் தான் எங்களுடைய ஈமான் கொஞ்சம் ஒரு வளர்ச்சி அடையும்.
எங்களுக்கும் கொஞ்சம் மூளை துறப்படும், எங்களுக்கும் அமல் இபாதத்தில் ஈடுபடணும், அல்லாவை சந்தோஷப்படுத்தணும் என்ற ஒரு யோசனை வரும். இல்லைன்னா எப்போ பார்த்தாலும் இல்லை 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 என்று பஞ்சத்தை பாடி பாடி ஒரு அமல் இபாதத்தை ஒன்றுக்கு நேரம் இல்லை, கால் பட ஓடுறார், செஞ்சது ஒன்றும் இல்லை, சாதிச்சது ஒன்றும் இல்லை. என்னத்தை சாப்பிட போகிறோம், எவ்வளோ தான் குடிக்க போகிறோம், எவ்வளோ தான் உடுக்க போகிறோம், எத்தனை வீட்டில் இருக்க போகிறோம், எத்தனை வாகனத்தில் ஓட போகிறோம். 10 வாகனம் இருந்தாலும் ஒன்றில் தான் ஏறி போகிறோம். அதுலேயும் ஒரு டிரைவரை வச்சு போயிடும்னா மிச்சம் நிம்மதியாக போயிடும். பொறுமதியான வாகனம் ஓட்டிக்கொண்டு போகிறவர் அவர், இவர் ஈந்து கொண்டு போகிறார். இவரது வாகனத்தை ஈந்து கொண்டு போனா என்ன, இன்னொத்தண்ட வாகனத்தை ஈந்து கொண்டு போனா என்ன? பார்க்குறவங்களுக்கு எல்லாம் இவர்கிட்ட தெரியா. சில நேரம் ஓட்டுற டிரைவர் கொஞ்சம் நல்லா உடுத்து கொண்டு போனால் அவங்க நினைப்பாங்க இவர்கிட்ட தான் வாகனமே. அப்படியெல்லாம் நடக்குது துனியாவில். அதனால் அனுபவிக்க போகிறது ஒரு அளவு, சிறிய ஒரு அளவு தான். இன்றைக்கு எவ்வளோ சாப்பாடு இருந்தாலும் தின்ன பயப்படுறோம். இன்றைக்கு அப்படி நோய்கள் பயங்கரம் நிலைமை. அதனால் இருக்கிற கொஞ்ச நாள், இன்னும் எவ்வளோ நாளோ தெரியாமேலான சகோதரர்களே, நோம்பு வந்து நோம்பு முடிஞ்சு எல்லாம் நோம்புல தராவி கியாமுல்லை மாஷா அல்லாஹ் எல்லாம் ஈடுபட்டோம். குறைஞ்சது நான் சொல்கிறேன், யாருக்கிட்ட 5 நேர தொழுகை இருக்க இல்லையோ அவங்க எல்லாரும் மாதிரி நோம்புல தொழுதோம். அவங்க 5 நேர தொழுகையை மட்டும் பிடிச்சு கொண்டாலே போதும், பெரிய வேலை. இந்த தொழுகையை விட சிறந்த அமலே இல்லை. 5 நேரம் தொழுது கொள்வோம். பள்ளிவாசல் கிட்ட இருந்தால் உடனே போயிட்டு இமாம் ஜமாத்தோட தொழுதுட்டு வந்துடுவோம். பள்ளிவாசல் கிட்ட இல்லை, தூரம் போவார கஷ்டம் இல்லை, ஈக்கிற இடத்தையாவது முஸ்லீம்கள் ஒரு 2-3 பேர் இருந்தாலும் ஒருத்தர் முன்னுக்காகவே ஒரு இமாம் ஜமாத்தை 10 நிமிஷம் தான் போகுது. யாரும் தடுக்க மாட்டாங்க, யாரும் வானம் என்று சொல்ல மாட்டாங்க. நாங்கள் எங்களோட ஜப்பை எங்களோட பொறுப்பை நல்லா செஞ்சு கொண்டு நல்ல அஹ்லாக்கோட நடந்தா அவங்களே தொழுகையில டைம் வரப்போல தொழுகைடுவாங்க. இன்றைக்கு அப்படி எவ்வளோ பேர் சொல்கிறாங்க. அதனால் முயற்சி செய்வோம். அல்லாஹ் இரக்கமுள்ளவன், அன்புள்ளவன், மன்னிக்கிறவன். அவனோட உதவி எப்பயும் எங்களுக்கு இருக்குது. அவன் உதவி செய்ய விரும்புகிறான், மன்னிக்க விரும்புகிறான். அவன் எங்களைய தண்டிக்கிறதுக்கு படைக்க இல்லை. அவனுக்கு தேவையில்லை எங்களை எல்லாம் நெருப்பில் போட்டு சுட்டு எரிக்கணுமேனே. அவனுக்கு ஓணும் அவன்கிட்ட எல்லா அடியார்களும் சொர்க்கம் போகிறது தான் அவன்கிட்ட விருப்பம். அதனால கண்ணியமான சகோதரர்களே, எங்களோட வாழ்க்கையில மிஞ்சிருக்கக்கூடிய காலங்களை அல்லாஹ் விரும்பக்கூடிய நன்மையான காரியத்தில் கழிச்சு அல்லாஹ்வோட பொருத்தத்தை அடைஞ்சு கொண்டு அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வானாக. யா அல்லாஹ் இதுவரைக்கும் நடந்த குற்ற குறைகளை மன்னித்தருள்வாயாக. எங்களுடைய தாய் தந்தையருடைய பாவத்தை மன்னிப்பாயா. அந்த கபரால் எங்களுடைய கபர்களை வெளிச்சமாக்கி வைப்பாயா. அவங்களுக்கு உயர்ந்த அந்தஸ்துகளை நீ கொடுத்தருள்வாயா. எங்கள் அனைவருடைய மனைவி, மக்கள், சகோதர சகோதரிகள், குடும்பத்தார்கள், உலக முஸ்லீம்கள் அனைவரையும் மன்னிப்பாயா. யா அல்லாஹ் நீ விரும்பக்கூடிய நல்ல மக்கள் எங்களையும் ஆக்கி வைப்பாயா. எங்களோட உள்ளங்களை வெளிச்சமாக்குவாயா. உள்ளத்தைக்கிற கரைகளை எல்லாம் நீக்கி விடுவாயா. நீ விரும்பக்கூடிய ஒரு நல்லடியானாக எங்களை ஆக்கி வைப்பாயா. உன்னைய சந்திக்கக்கூடிய நேரத்தில் நீ எங்களையே கொண்டு சந்தோஷப்பட்ட நிலைமையில சந்திக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி வைப்பாயா. எங்களோட கடைசி முடிவை சிறப்பாக்கி வைப்பாயா. வாழ்க்கையோட எல்லா நிலைமைகளையும் சீராக்கி வைப்பாயா. கஷ்டங்கள், கவலைகள், நெருக்கடிகள், நோய் துன்பங்கள், யா அல்லாஹ் குடும்ப பாரங்கள், கடன் பாரங்கள் எல்லாம் லேசாக்கி வைப்பாயா. முழு உலகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பயங்கரமான சோதனைக்கு ஒரு முடிவை உண்டாக்கி வைப்பாயா. நல்ல முடிவை உண்டாக்குவாயா. அவசரமாக உண்டாக்கி வைப்பாயா. எங்களோட பாவங்கள் தான் காரணம் யா அல்லாஹ், முஸ்லீம்கள் தான் காரணம் யா அல்லாஹ். எங்களைய மன்னிச்சிரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த நிலைமைகளை சீராக்கி வைப்பாயாக. முஸ்லீம்களை இஸ்லாத்தை கண்ணியப்படுத்துவாயாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.